சரியா? அப்ப நான் சொன்னேன், பெரிய ஒரு கம்பெனி உண்டு, ஒரு முதலாளி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நிறைய தொழிலாளிகள் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த காசு எல்லாம் சரியா என்ன செய்யுது? ஆஹ் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆஹ் அவர் வந்து நிறைய பணக்காரனாகிறாரு. அப்ப அவரோட பணம் வந்து ஒரு அரசுக்கு தேவைப்படும். சரியா? அப்ப இவங்க அரசு தேவைப்பட்டா அரசு என்ன செய்யும்? சட்டங்கள் ஏத்தக்குள்ள சில டைம்ல இந்த பணக்காரர்களுக்கு சார்பா ஏற்றும். எப்படி? சொத்து வந்து சேர்க்கிறவங்களுக்கு தான் அது உரிமை. அவங்க எவ்வளவு உழைச்சிட்டே போகலாம். இப்படி சட்டம் இயற்றினா அந்த நாட்டுக்கு பேர் தாராளவாத கொள்கையுடைய நாடு. தாராளவாத கருத்தியல் என்ன அப்படின்னா, பணக்காரன் பணக்காரன் ஆயிட்டே போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்பதானே அந்த பணக்காரன் இங்க அரசுக்கு உதவி செய்வான். அப்ப அந்த அரசு பணக்காரனை பாதுகாக்கிறதுக்கு தான் சட்டங்கள் இயற்றும். இதைத்தான் கார்ல் மார்க்ஸ் விமர்சிச்சாரு. அரசுங்கிறது அது அதிகார வர்க்கத்தை, பணக்கார வர்க்கத்தை பாதுகாக்கிற ஒரு கருவின்னு சொன்னார். விளங்குதா? அப்ப பாருங்க, பணம்ங்கிறது எப்படி ஒரு நாட்டுற முழு கருத்தியலே தீர்மானிக்குது. ஒரு நாட்டுற கொள்கை, அதுல சட்டம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இதை நாங்க டீட்டெயிலா இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறையில படிப்போம். அதே நேரம் சரியா? ஆஹ் சரி. அதே நேரம் இன்னொரு ஆள் என்ன செய்வாரு? இல்ல இல்ல, அரசு என்ன செய்யும்? பணக்காரன் இருந்து காசெல்லாம் வாங்கி எல்லாரும் சமனா கொடுக்கும். இப்ப அந்த பொருளாதாரத்தை எடுத்து சமனா இப்படித்தான் கொடுக்க போறோம்னு அவர் தீர்மானிச்சா அது சம உடைமைவாத நாடு. இப்ப அரசாங்கங்கள், கொள்கைகள், சட்டங்கள் எல்லாம் வேற வேற மெத்தட்ல நடக்கும் ஆட்சி. உதாரணம் சோவியத் ரஷ்யா, அதெல்லாம் வடகொரியா. இன்னொரு நாடு சொல்லுது அப்படி இல்ல, நம்ம என்ன செய்வோம்? பணக்காரர்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்கி, அதாவது நீ பணக்காரனா இருக்கலாம் பிரச்சனை இல்லை, ஆனா குறிப்பிட்ட தொகைக்கு மேல உன்ட காசு இருந்தா அதெல்லாம் அப்படியே வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குற. இது நலன்புரிவாத நாடு. அப்ப இப்படி இந்த பொருளாதாரத்தை வச்சு ஒவ்வொரு நாட்டுற கொள்கைகள், சட்டங்கள், யாப்புக்கள் எல்லாம் வேறுபடுது பாத்தீங்களா? அப்ப இதைத்தான் நாங்க அரசியல் பொருளியல் அணுகுமுறையில டீட்டெயிலா படிப்போம். இது விளங்கிட்டா உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்க. அரசியல் பொருளியல் அணுகுமுறை விளங்கிட்டா? நான் ஷார்ட் நோட்ஸ் போடுறேன். ஓகே. இப்ப நான் எல்லாத்துக்கும் போட்டு வைக்கிறேன். நடத்தைவாதத்துக்கு போட்டுட்டேன். அரசியல் பொருளியல் அணுகுமுறைக்கு போட்டுட்டேன். அடுத்தது இந்த என்ன பெண்ணியனவாதத்துக்கு போட்டுட்டேன். எல்லாத்துக்கும் போட்டு வைக்கிறேன். சரியா? அப்ப அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சு கொள்ளுங்க, அல்லது ஒரு கொப்பியில வரைஞ்சு கொள்ளுங்க. சரி. சும்மா இது பண்ணுங்க பாப்போம். அரசியல் பொருளியல் அணுகுமுறை விளங்கிட்டா? அரசியல் பொருளியல் அணுகுமுறை விளங்கிட்டா? சிம்பிளான விஷயம் இல்லை. சிம்பிளான விஷயம். அரசியல்ல எங்கெங்கே எல்லாம் காசி, பணம் சம்பந்தப்படுதோ அதை பத்தி டீட்டெயிலா படிக்கிறது தான் அரசியல் பொருளியல் அணுகுமுறை. அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஒவ்வொரு நாடும் பாருங்க உழைக்கும். இப்ப நான் என் குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஏர்ன் பண்ற மாதிரி, உழைக்கிற மாதிரி ஒரு நாடு உழைக்கும். எப்படி? தனக்கிட்ட தண்ட நாட்டில் இருக்கிற வருமானத்தை வச்சு, ரப்பர் இருக்குதா, தேயிலை இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா, இது எல்லாத்தையும் வச்சு அதிகமா உழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். எந்த அளவுக்கு ஒரு நாடு ஏன் ட்ரை பண்ணுது தெரியுமா? உலகத்துல பணக்காரனா இருந்தா ஒரு மதிப்பு இருக்குது. சரியா? மதிப்பு வேண்டாம் இருக்கும், அதுல நிம்மதி சந்தோஷம் ஒன்றும் இல்ல. ஏண்டா இவர் எலோன் மஸ்கே சொல்றாரு, அவர் தான் உலகத்துல பெஸ்ட் பணக்காரன், காசில நிம்மதி இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. ஆனா ஒரு மதிப்பு, உலகத்துல மதிப்பு வச்சு என்ன செய்யற? நிம்மதி தான் முக்கியம், வாழ்க்கையில சந்தோஷம் தான் முக்கியம். அப்ப என்ன, ஒரு ஒரு பவர் உண்டு, ஒரு மதிப்பு, இதெல்லாம் கிடைக்குங்கிறதால ஒவ்வொரு நாடும் என்ன செய்யும்? தான் பணக்காரனாக யோசிக்கும். அதுக்காக தண்ட அதுக்கேத்த மாதிரி சட்டங்களை ஏற்றும், அதுக்கேத்த மாதிரி கொள்கைகளை ஏற்றும். உதாரணமா நம்மட இவங்க யாரு, ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்க? தண்டு நாட்டை பணக்காரனாகுங்கிறதுக்காக இலங்கையில வந்து கொள்ளடிச்சிட்டு போனாங்க, இந்தியாவுல இருந்து கொள்ளடிச்சிட்டு போனாங்க. சரியா? இப்ப அமெரிக்கா தான் பணக்காரனாகணுங்கிறதுக்காக அங்க போய் சவுதி அரேபியால போய் எக்ரிமெண்ட் பண்ணி அவங்களோட பெட்ரோல்கள் எடுத்து கொண்டிருக்கிறாங்க, எடுத்து அவங்க சேர்த்து கொண்டிருக்காங்க. ஏன்? ஒரு கட்டத்துல அவங்களோட பெட்ரோல் முடிஞ்சிடும், அப்ப நம்ம பெட்ரோலை வச்சு ஆதிக்கம் செலுத்தலாம், பணக்காரனாகலாம். ஒவ்வொரு நாடும் ஆயுதங்கள் தயாரிக்குது. எப்படி? இலங்கை ராணுவம் எல்டிடி, அவங்களுக்கும் இந்த இலங்கை ராணுவத்துக்கும் இந்த விடுதலை புலிகளுக்கும் சண்டை போணுச்சு. சரியா? சில நாடுகள் என்ன செஞ்சாங்கண்டா, யோசிச்சு பாருங்க, ஆயுதங்களை தயாரிச்சு இலங்கை ராணுவத்துக்கும் கொடுத்தாங்க,
அங்கால விடுதலை புலிகளையும் கொடுத்தாங்க. ஒரே நாடு, ரெண்டு ஊரும் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் சண்டை பிடி, நீ அழிஞ்சாலும் பிரச்சனை, என்ன செஞ்சாலும் பிரச்சனை, எனக்கு காசு வரணும். பிசினஸ். சரியா? சில இந்த பஸ் டிரைவர் மாதிரி பாப்பீங்க, பிரைவேட் பஸ் ஆட்கள்லாம் நெருக்க மயத்துவாங்க. என்ன மரணிக்கிற நிலைமை, அந்த அளவுக்கு மூச்சு அடைக்கும். இருந்தாலும் நீ என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு என்ன வருது, காசி வந்தா சரி. அப்ப இப்படி ஒரு மைண்ட் செட் என்ன செய்யுது, நாடுகளுக்கு இடையில என்ன அவங்களோட கொள்கைகளை மாத்துறதுல இது செல்வாக்கு செலுத்துது. அப்ப இதை பத்தி நாங்க அரசியல் பொருளியல் அணுகுமுறையில டீப்பா படிப்போம். இப்ப பாருங்க, இலங்கைக்கு என்ன ஒண்ணு நடந்தா டக்குன்னு எல்லாரும் கடன் கொடுக்க அடிபட்டு ஓடி வருவாங்க. என்ன காரணம்? கடனை காசை கொடுத்து நம்மளோட கட்டுப்பாடுல வைக்கலாம். சரியா? இப்ப ஐஎம்எஃப் வந்து இலங்கைக்கு கடன் கொடுக்கும், சும்மாவா கொடுக்கும்? கொடுத்து போட்டு சொல்லுவான், உண்ட நாட்டுல நீ இந்தந்த சட்டத்தை கொண்டு வா, நீ இந்தந்த இதுகளை கொண்டு வா அப்படின்னா, இப்ப அந்த காசிக்காக வேண்டி சட்டத்தை மாத்தத்தான் வேணும். ஒண்ணு செய்யலாம். அப்ப பாருங்க, இந்த காசு, இந்த பணம்ங்கிறது அரசியல்ல எவ்வளவு விளையாட்டு காட்டுது. ஆ? எவ்வளவு விளையாட்டு காட்டுது. பெரிய பெரிய நாடுகளோட கருத்தியலை மாத்துது, கொள்கையை மாத்துது, சட்டத்தை மாத்துது. அப்ப இதை நாங்க டீட்டெயிலா படிக்கிறது தான் அரசியல் பொருளியல் அணுகுமுறை. சரி, வணங்கிட்டா? எங்க மிச்சாக்கள் தகன இதென்ன போடுங்க பாபு. வணங்கிட்டான்னு சொல்லுங்க. இப்படி அந்த நோட்ஸை வாங்கிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கிடும். சரியா? வீட்டை போய் இதை பாடம் முடிய நோட்ஸ் ஒருக்க வாட்சி பாருங்க. டவுட் இருந்தா என்கிட்ட பிரைவேட்டா அந்த குரூப்ல போட்டு விடுங்க, நான் வாய்ஸ் நோட் போட்டு விடுறேன். அடுத்து ஷார்ட் நோட்ஸ் வச்சிருக்கிறேன், அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியா பெண்ணியல் அணுகுமுறையோட கிளாஸை முடிச்சு கொள்ளும். பெருசா டீப்பா சொல்றது பேச ஒன்றும் இல்ல, நோவலா சொல்றேன். அஹ், பெண்ணியல்வாத அணுகுமுறைண்டா அரசியல்ல பெண்களையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்க, பெண்களையும் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்றதுதான் பெண்ணியல்வாத அணுகுமுறை. ஏண்டா இந்த உலகத்துல ஒரு கட்டத்துல பெரிய பெரிய ஆட்கள் பெண்களை மதிக்கல. உலகத்துல எல்லா பக்கமும் இல்ல, சில இடங்கள்ல மதிச்சாங்க. 1400 வருஷத்துக்கு முதல் இப்ப இருக்கிற சவுதி அரேபியாவுல இருந்த சட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சட்டங்கள் பெண்களுக்கு உரிமைகள், அரசியல் உரிமை கொடுத்துச்சு. இப்ப சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை சவுதி அரேபியாவுல 1400 வருஷத்துக்கு முதல் இருந்த அரசியல்ல இருந்துச்சு. சொத்துரிமை, அதே போல என்ன கல்வி கற்கும் உரிமை, அதே போல தன் கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை, அதே போல என்ன என்ன இன்னும் பல உரிமைகள், பேச்சுரிமை, அரசியல்ல வாக்களிக்கிற உரிமை, எல்லா உரிமைகளும் இருந்துச்சு. ஆனா உலகத்துல பெரும்பாலான இடங்கள்ல இப்போ ஒரு 500 600 வருஷத்துக்கு முதல், ஒரு 1000 வருஷத்துக்கு முதல் பெண்களுக்கு உரிமை இருக்கல. அவங்களுக்கு சொத்துரிமை இல்லை, அரசியல் உரிமை இல்லை, படிக்கிற உரிமை இல்லை, எதுவுமே இல்லை. பெண்களை அடக்கி ஆட்சி செஞ்சாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அப்ப ஒரு கட்டத்துல பொறுத்து 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 இயலாம அவங்க பேச தொடங்கினாங்க. என்ன நீங்க எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, என்ன எல்லா சட்டமும் எங்களுக்கு எதிராக இருக்குது, எங்களுக்கு உரிமைகள் இல்லையா அதுல? அப்ப இந்த சட்டம் மாறணும். சட்டம் மாறணும்டா எங்கட கைக்கு வாக்குரிமை தாங்க. அப்பதானே நாங்க எங்களுக்கு ஏற்றமான ஒரு ஆளை தெரிவு செஞ்சு எங்களோட சட்டங்களை நாங்க மாத்திக்கொள்வோம். நாங்களும் பாராளுமன்றத்துக்கு போகணும், சட்டம் ஏற்றுறதுல நாங்களும் பங்கெடுக்கணும். இப்படி பேச தொடங்கினாங்க. இதான் அந்த முதலாம் கட்டம், இரண்டாம் கட்டம், மூணாம் கட்டம் சொல்லி அலைகள் இருக்குது. நாங்க பின்னால வர யூனிட்ல பெண்ணியல் வாதத்தை பத்தி ஒரு கருத்தியலாக விரிவா படிப்போம். இங்க நோமலா விலையும் கொள்ளுங்க. பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா அரசியல்ல இடம் கேட்கிறாங்க, எங்களுக்கு வாக்களிக்க உரிமையை தாங்கன்னு ஆரம்பத்துல கேட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இலங்கையில தான் ஆசிய நாடுகள்லயே முதலாவது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டுச்சு. அடுத்தது இந்தியா, அப்படி ஒவ்வொரு நாடுகள்ல வாக்குரிமை கொடுக்கப்பட்டுச்சு. சரியா? திரும்ப என்ன செஞ்சாங்க பெண்கள், வாக்குரிமை கிடைச்சதுக்கு பிறகு திரும்ப சொன்னாங்க, அரசியல்ங்கிறது வெறுமனே அரசாங்கத்திலையும் பாராளுமன்றத்திலையும் மட்டும் நடக்கல, குடும்பத்துக்குள்ளேயும் நடக்குது. இங்க ஒரு ஆண் வந்து எங்களை ஆதிக்கம் செய்யறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க இங்க மனநிலை நல்லா இருந்தா தான் நல்ல அரசியல்ல பங்கெடுக்கலாம். இங்க எங்களுக்கு பல பிரஷர்கள், கஷ்டங்கள் இருந்தா எங்களுக்கு பங்கெடுக்க இயலாது. அப்படி சொல்லி என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு வேலை இடங்கள்ல எங்களுக்கு வேலை தாங்க, ஆண்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வேலை தாங்க, அரசு நிறுவனங்கள் எங்களுக்கு சம இடம் தாங்க அப்படின்னு கேட்க தொடங்கினாங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல போய் எங்களுக்கு ஆண் எப்படியோ அதை போலதான் நாங்களும். சரியா? நாங்களும் அதை போலதான், அவங்க செய்யற எல்லாம் எங்களாலையும் செய்யல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல போய் என்ன எங்களுக்கு ஆண்களே தேவையில்ல, நாங்களே வாழ்ந்து கொள்றோம் அப்படின்ட்டு எல்லாம் போனாங்க. அதெல்லாம் ஓவர். சரி, அதெல்லாம் அவங்க தான் கஷ்டப்பட்டாங்க.
ஆஹ் உண்மையில என்னன்னு சொன்னா ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறவங்க சமனானவங்க. அவங்க எல்லாரும் சமன். சரியா? ஆனா சில சில விஷயங்கள்ல சிலருக்கு முன்னுரிமை இருக்குது, சிலருக்கு முன்னுரிமை இருக்குது. உதாரணமா, உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஆண் வேற பெண் வேற. அதுக்காக வேண்டி ஆண்ட வலிமை இருக்குது, அவர்தான் பெரிய ஆள். பெண்ட வலிமை இல்ல, அவங்க சின்ன ஆள். அப்படி இல்ல. உனக்கிட்ட வலிமை இருக்கலாம், ஆனா பெண்ட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ற ஆற்றல் இருக்குது. உனக்கு இருக்குதா? ஆண்கள்ட்ட இல்ல, அது குறைவு. அப்ப ஆணும் பெண்ணும் சமன். சரியா? நிறைய விஷயங்கள்ல சமன். சில விஷயங்கள்ல ஒன்றுல இவருக்கு கூட இருக்கும், அதுல அவங்களுக்கு குறை இருக்கும். ஆனா இன்னொன்றுல இவருக்கு குறை இருக்கும், அவங்களுக்கு கூட இருக்கும். இப்படி சமன். எனவே இதுக்கேத்த மாதிரி நாங்க அவங்களுக்குரிய உரிமைகளை சட்டங்களை எல்லாம் கொடுத்து கவனிச்சா தான் அந்த ஊர் சரியா போகும், சமூகம் சரியா போகும். அதனாலதான் பாருங்க, உங்களோட கிரிக்கெட் நடக்கும்போது கிரவுண்ட் பாருங்க, பாய்ஸுக்கு பெருசு, கேர்ள்ஸுக்கு சின்னது. ஏன்னா உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்கள் உடலியல் ரீதியான பலம் வேற, பெண்களுக்கு வேற. உளவியல் ரீதியா ஆண்கள் சில விஷயங்கள் எனக்கு கோவப்படுவாங்க, புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஆனா பெண்கள் அதுல நல்லா புரிஞ்சு கொள்வாங்க, மென்மையா நடந்து கொள்வாங்க, எவ்வளவு கஷ்டம் நீ தாங்கி கொள்வாங்க, எவ்வளவு நேரமும் பொறுமையா இருப்பாங்க. ஆண்களுக்கு அது கஷ்டம். சரியா? அப்ப இதன் அடிப்படையில் நாங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கும் சில உரிமைகளை, சில கடமைகளை நாங்க கொடுக்கணும். சரியா? இதன் அடிப்படையில பெண்ணியல் வகையில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா போனாலும் பிறகு கொஞ்சம் ஓவரா போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆண்களுக்கு சமன், அவங்கள அவங்களே தாழ்த்தி கொண்டாங்க. சில பணக்காரர்கள் என்ன செஞ்சாங்கடா, அவங்களோட கம்பெனி நல்ல பெரிய லெவலுக்கு போறேன்டா, பெண்கள் தேவைப்பட்டாங்க. ஏன்? அவங்கள வச்சாதான் ஆண்களை கவரலாம், அவங்கள வச்சு இதேனும், அதனால தூண்டி விட்டாங்க, பெண்ணியல் வாதத்தை தூண்டி விட்டாங்க இன்னும். அதனால பெண்கள் அப்பாவியாக வெளியில வந்து போராட தொடங்கி என்ன செஞ்சாங்க, நாங்கள ஆண்களை போலண்டு வெளியில வந்தாங்க. இதனால அவங்கள வச்சு வெறும் ஒரு காட்சி பொருளாக மாத்தி எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணி பாருங்க. பெண்கள் பெண்கள் அரை நிர்வாணமாக இப்படி காட்டி காட்டி அவங்கள வச்சு இவங்க பெரிய பெரிய பணக்காரனாயினாங்க. இவங்களுக்கு அது தெரியா, இவங்க ஏமாந்து போனாங்க. சரியா? அதுவும் ஒரு கட்டத்துல ஒரு ஆண் பெண் எல்லாம் இணைஞ்சு ஒரு குடும்ப கட்டமைப்பை வாழ்ந்தாதான் ஒரு சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். ஆனா அதெல்லாம் உடைச்சி நாங்க தனியா வாழ போறோம்னு சொல்லி அவங்க வயசு போன காலத்துல தன்னை பார்த்து கொடுத்து ஒழுங்கான மகன் இல்ல, அதுல ஒரு கவலைப்பட்டாங்க நிறைய. பெண்ணியல்வாதிகள் தன்னை தவற பிற்காலத்துல உணர்ந்து கொண்டாங்க. ஆஹ் நான் பெண்ணியல்வாதி என்று சொல்லி ஆண்களை ஃபுல்லா எதிர்த்து வந்துட்டேனே, இதனால என்ன சின்ன வயசுல பின்ன வயசான காலத்துல பார்த்துக்கொள்ள ஒரு அழகான ஒரு அன்பான கணவன் இல்லையே, ஒரு அன்பான பிள்ளை இல்லையே, இப்படி எல்லாம் நிறைய கவலைப்பட்டாங்க. எனவே இது சும்மா நோமலா தெரிஞ்சு கொள்ளுங்க. பெண்ணியல்வாதம் அப்படின்னா அரசியல்ல எங்களுக்கும் உரிமை வேணும் அப்படின்னு ஆரம்பத்துல தொடங்கினாங்க. அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் சொத்து உரிமை வேணும், கல்வி கற்று உரிமை வேணும், வேலை செய்யற உரிமை வேணும், எல்லாத்தையும் கேட்டாங்க. இதனால எங்களுக்கு ஒரு வாக்குரிமையை தாங்கன்னாங்க. ஆனா பிற்பட்ட காலங்கள்ல அது அதிகரிச்சு அதிகரிச்சு கொஞ்சம் ஓவரான நிலைமைக்கு போனாங்க. நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனா எது எப்படியோ இவங்கட இந்த கருத்து வந்ததால அரசியல் எங்கெல்லாம் பெண்கள் சம்பந்தப்படணுமோ அதையெல்லாம் இந்த அரசியல், இந்த பெண்ணியல்வாதம் அணுகுமுறை கொஞ்சம் டீப்பாராயுது. ஏற்கனவே பார்த்த பொருளியல்வாத அணுகுமுறையில் எங்க அரசியல்ல காசி சம்பந்தப்பட்டதோ பணம் சம்பந்தப்பட்டதோ அதை ரிசர்ச் பண்ண மாதிரி, ஆராய்ஞ்ச மாதிரி, எங்கெல்லாம் அரசியல பெண்களோட தேவை இருக்குதோ அதை கொஞ்சம் டீப்பா படிக்கிறது தான் பெண்ணியல்வாத அணுகுமுறை. சரியா? பெண்களுக்கு நிறைய தேவை இருக்குது, மகப்பேறு, பிள்ளை பெறுறது. சரியா? அப்ப அதுக்கெல்லாம் அவங்கள கவனிக்கணும். அப்ப அரசியல்வாதிகள் அவங்கள தேடி வர வைக்கணும்டா அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கத்தானே வேணும். அரசியல் அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கணுமே, சுதந்திரம் இருக்கணுமே. அப்ப ஏதோ பெண்ணியல்வாதத்துல விமர்சனம் இருந்தாலும் சில நல்ல விஷயமும் நடந்திருக்குது. இதனால பாருங்க, இன்றைக்கு பெண்களுக்கு அரசியல் ஒரு இடம் கிடைச்சிருக்குது. நிறைய கருதுகோள்கள் கோட்பாடுகள் எல்லாம் உருவானுச்சு. பெண்ணியல்வாத அணுகுமுறை விளங்கிட்டா? அரசியல்ல எங்களுக்கும் இடம் வேணும்னு கேட்டதுதான் பெண்ணியல்வாத அணுகுமுறை ஆரம்பம். அரசியல் எங்கெங்கெல்லாம் பெண்கள் சம்பந்தமாக வருகுதோ அதை பத்தி டீப்பா படிக்கிறது தான் பெண்ணியல்வாத அணுகுமுறை. சிம்பிள். சரியா? ஆட்சியில எங்களுக்கும் வேணும்னு சொன்னாங்க, பாராளுமன்றத்துல நாங்களும் இருக்கணும்னு சொன்னாங்க, வேலை இடங்கள்ல எங்களுக்கும் இடம் தாங்கன்னு சொன்னாங்க. சரியா? அதே போல ஆண்கள் எங்களை அதிகம் அடக்குறாங்க, அதை கொஞ்சம் என்னட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் மேல் மிச்சமா போய் பல விஷயங்கள் சொன்னாங்க, அது பிழையாக அமைஞ்சிச்சு. ஆனா சிம்பிளா இதுதான் பெண்ணியல்வாத அணுகுமுறை. சரியா? இப்ப பாருங்க, இலங்கையில முதல் பெண் பிரதமர் யாரு? செக் பண்ணுங்க. இலங்கையோட முதல் பெண் பிரதமர் யாரு?
யாரு சொல்லுங்க பாப்போம். சரியாவா? இல்லைங்க, முதல் பெண் பிரதமர் யாரு? ஆ, இலங்கட முதல் பெண் பிரதமர் யாரு? ஓகே, சந்திரிகா பண்டார் நாயக்க. அப்ப இவங்கெல்லாம் வாரதுக்கு காரணம் என்னன்னா இந்த பெண்ணியல் வாதத்துல ஒரு தாக்கம் தான். சரி, கிளாஸை முடிச்சு கொள்வோம். இன்றைக்கு நம்ம அணுகுமுறைகளை முடிச்சிட்டோம். இந்த ரெக்கார்டிங்கை திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதை வச்சுட்டு நோட்ஸை வாசிங்க. ஷோர்ட் நோட்ஸ் தந்திருக்கேன். சரியா? ஷோர்ட் நோட்ஸ் எல்லாம் தந்திருக்கிறேன். அதை வச்சு நல்லா படிங்க. அணுகுமுறைங்கிறது பிள்ளைகள் லேசான ஒரு விஷயம். இதுதான் அப்படி சிம்பிளா புரிஞ்சு கொண்டா போதும். அதுல பாடமாக என்ன இருக்குது? ஒன்றுமில்ல. கடைசியா படிச்ச அணுகுமுறை எல்லாம் சின்ன சின்னது. பல்துறையிடைய அணுகுமுறை எல்லாம் வாரது என்ன? அதுண்டா என்னன்னு சொல்லணும். இது இப்படி இப்படிதான் வளர்ந்துருக்குன்னு சொல்லணும். அதுல பண்புகள் ஒரு 3 இருக்குது. இது இதுதான். அவ்வளவுதான். இதெல்லாம் பாடமாக்குறதுக்கு ஒரு மெத்தட்டும் தேவை, ஒன்றும் தேவையில்லை. சும்மா புரிஞ்சு வச்சு கொண்டீங்கன்றாலே அதை நான் தந்த ஷார்ட் நோட்ஸ் நீங்க ஒரு பார்த்து 2 3 தடவை பார்த்து ரிவிஷன் பண்ண அது மைண்ட்ல நின்றும். அடுத்தது என்ன? அரசியல் பொருளியல் அணுகுமுறை. அது கொஞ்சம் நோட்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா என்ன? இது அடம் ஸ்மித் போன்றவங்க உருவாக்கினாங்க. அதுக்கு உதாரணங்கள் நான் சொன்னேன். இந்த என்ன தாராளவாதம் எப்படி வந்துச்சு? தாராளவாதம் சம்பந்தமா என்ன ஒரு பணத்தை பணக்காரர்கள் மட்டும் சேர்த்து கொள்ளலான ஒரு கொள்கையில வந்தா அது தாராளவாதம். அப்ப அது இப்படி அரசியல செல்வாக்கு செலுத்துது. சமூடமைவாதம் அப்படின்னா அதை எப்படி அரசியல செல்வாக்கு செலுத்துது? சரியா? அப்படிங்கிற விஷயத்தை அரசியல் பொருளியல் அணுகுமுறையில பண்புகள் என்ன? இப்படியான விஷயங்களை நீங்க சும்மா நோமலா எழுதுனீங்களா சரி. இதுல நீங்க பெருசா பாடமாக்குறது ஒன்றும் இல்ல. புரிஞ்சு வச்சுக்கோங்க சரி. சரி, கடைசியா சொல்லுங்க. இன்றைக்கு படிச்ச அணுகுமுறைகள் உங்களுக்கு கிளியரா விளங்கிடுச்சா? ஏழுமான அளவுக்கு அதுல இருக்கிற விஷயங்கள் அணுகுமுறை சரியான கஷ்டம் விளங்குறது. நானே அதை படிக்காம தான் ஏழவளுக்கு போயிருக்கிறேன் தத்துவார்த்த அணுகுமுறையெல்லாம். அதை ஏழுமான அளவுக்கு சிம்பிளா எப்படி இப்படி தான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். ஓகே, எல்லாரும் கிளியர்னு சொல்றீங்க. டவுட்னு சொன்னா குரூப்ல போட்டு விடுங்க. அதுல நான் வாய்ஸ்களை போட்டு விடுறேன். சரியா? இன்னும் நிறைய பேசலாம், டைம் காணும். நான் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லி தருவோம். உதாரணம்லாம் சொல்லி, நடைமுறை சம்பவங்கள்லாம் சொல்லி எல்லாம் சொல்லலாம். டைம் காணும். உங்களுக்கு 3 மாசம் ஒரு 60 70 நாள் தானே இருக்குது. அதனாலதான் நான் இவ்வளவு இதா முடிச்சு கொள்றேன். இப்ப என்ன செய்வோம்? குரூப்ல நாளைக்கு ஒரு ஓட் இது ஒன்று எடுப்போம். அதுல என்ன பாடம் அடுத்தது படிக்கணும் அப்படி கேட்போம். அதுல இப்ப அண்டையரா சொன்னீங்க 3வது 4வது யூனிட் படிப்போம் நீங்க. இன்னும் சிலவங்க 7வது யூனிட் சொன்னீங்க. அப்ப அதுல பெரும்பான்மை இதை பார்த்து அதை நான் என்ன செய்வேன் அப்படி போகும். உங்களோட நலனுக்காக. சரி, கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். தேங்க்யூ. பெரும்பாலும் நான் யோசிப்பேன், எனக்கிட்ட வாரவங்க அவங்க சல்லி கட்டுறாங்க. அந்த ஒவ்வொரு பணம் அந்த காசுக்கு பின்னால இருக்கிற யாருன்னு எனக்கு தெரியும். அவங்களோட எப்படி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். எனவே அது வீணாக கூடாது. எதிர்பார்த்ததை விட சிறப்பாக கொடுக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் ஒரு நாளும் இதை ரெடியாகி கொண்டு தான் நான் வாரேன். சரியா? யூனிவர்சிட்டியில இருந்து இன்னும் பெட்டராக செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன். வருங்காலங்களில் அதுக்கான இதுகள் உங்களுக்கு நடக்கும். முடிச்சு கொள்வோம். எதிர்பார்க்குற கொஸ்டின்கள் கடைசி டைம்ல நான் எடுக்க மாட்டேன். எனக்கு பெருசு அனுபவம் இல்லை. ஆனா வெறும் நிறைய சேர்மாட்ட என்னை பழக்கம் இருக்குது. நான் உங்களுக்கு கட்டாயம் சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே. அடுத்தது படிப்பை தாண்டி ஏதாவது டவுட் இருந்தா, கவுன்சிலிங் எடுக்க வேண்டிய தேவை இருந்தா, தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா, அது உங்களுக்கு படிப்புக்கு தடையா இருந்தா தாராளமா என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு செய்வேன். ஓகே.